கிறிஸ்தவர்கள் வடமாநிலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் அல்ல. அது ஏதோ வடமாநிலத்து பிரச்சனை, தாக்கப்பட்டவர்கள் யாதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அதை சுருக்கி விடாமல், அதை கடந்து போய் விடாமல், அது நம் பிரச்சனை. யாராவது பேசுவாங்களான்னு பார்த்தோம், யாரும் பேசல. வாழ்த்து சொல்ல எல்லோரும் வருகிறார்கள், கேக் வெட்ட எல்லோரும் வருகிறார்கள். ஏன் மோடியே வருகிறார், பாதிரியார்களை கட்டி தழுவிக் கொள்கிறார். இப்போது புதிதாக களத்திற்கு வந்திருப்பவர்கள் கூட கேக் வெட்ட வருகிறார்கள், கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். அதை எதிர்த்து ஒரு குரல் இல்லை, ஒரு கண்டன அறிக்கை இல்லை. பாட்டு பாடுவது, கேக்கு வெட்டுவது என்பது பண்பாட்டு தளத்தில் அவர்களோடு நாம் நிற்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு உணர்வின் வெளிப்பாடு. ஆனால் அதுவல்ல முக்கியம். பாதிக்கப்படுகிற மக்களின் பக்கம் நின்று பேசுவது, அதற்கு தான் ஆள் வேணும், போராடுறதுக்கு ஆள் வேணும், அந்த மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்கு ஆள் வேணும். இந்து மக்களின் உரிமையை பாதுகாப்பது விடுதலை சிறுத்தைகளின் அஜெண்டால கிடையாதா? இந்து மக்களின் உரிமையும் விடுதலை சிறுத்தைகள் தான் போராடி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். பிஜேபி வரமாட்டான். தலைவர் திருப்பரங்குன்றத்தில் கேட்டார் பாருங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய இடஒதுக்கீட்டுக்காக பிஜேபி வருவானா? பட்டியலின மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக பிஜேபி வருவானா? ஒன்றிய அரசு நாடு முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை ஊக்கப்படுத்துகிறது. வன்முறையில் ஈடுபடுகிறவர்களை கட்சியில் அழைத்து பெரிய பதவிகளை கொடுத்து ஊக்கப்படுத்துகிறது. ஒடிசாவில் பாதிரியாரை உயிரோடு கொளுத்தியவரை பிஜேபி பதவி கொடுத்து அழகு பார்க்கிறது. தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிற இந்த போராட்டத்தில், கிறிஸ்தவர்களுக்காக நடத்தப்படுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து சமய நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள், இந்து சமய நம்பிக்கை அற்றவர்களும் இருக்கிறார்கள், பௌத்தத்தை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் இருக்கிறோம், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். எல்லோரும் விடுதலை சிறுத்தையாய் இருக்கிறோம். சமய நம்பிக்கைகள் மாறுபட்டாலும் எல்லோருடைய நம்பிக்கைகளையும் காக்கின்ற இயக்கம், யார் பாதிக்கப்பட்டாலும் முதல் குரல் கொடுக்கின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்பதை இன்றைக்கு தலைவர் நிரூபித்திருக்கிறார். இங்கே பேசிய பேராயர்கள் சொன்னார்கள், யாராவது இதை பேச மாட்டார்களா என்று இருந்தோம். யாருமே பேசவில்லை, விடுதலை சிறுத்தைகள் தான் பேசுகிறீர்கள், போராடுகிறீர்கள் என்று சொன்னார். ஒரு கட்சியின் தேவை, ஒரு தலைவரின் தேவை, அதை எது முடிவு செய்யும் என்றால், யார் முடிவு செய்வார்கள் என்றால், பாதிக்கப்படுகிற மக்கள் முடிவு செய்வார்கள். இந்த கட்சிக்கான தேவை இருக்கிறதா, இந்த தலைமைக்கான தேவை இருக்கிறதா என்று. கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட போது கவினின் தந்தை சொன்னார், நான் காத்திருக்கிறேன், டெல்லியில் இருக்கிறார் ஒரு தலைவர், அவர் வருவார் என்று நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னார். அதுபோல் தலைவர் வந்தார், போராட்டத்தை முன்னெடுத்தார், கவினின் படுகொலையை வெகுமக்கள் மையப்படுத்தி நீதி கேட்டார். விடுதலை சிறுத்தைகள் நீதி கேட்டோம். அதுபோல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வடமாநிலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் அல்ல, வடமாநிலங்களில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஏதோ வடமாநிலத்து பிரச்சனை, தாக்கப்பட்டவர்கள் யாதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அதை சுருக்கி விடாமல், அதை கடந்து போய் விடாமல், அது நம் பிரச்சனை, அது விடுதலை சிறுத்தைகளின் பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டு 2026 ஆண்டில் நடத்துகிற முதல் போராட்டமாக விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்காக நிற்கிறோம். அதைத்தான் அவர் சொன்னார். யாராவது பேசுவாங்களான்னு பார்த்தோம், யாரும் பேசல. வாழ்த்து சொல்ல எல்லோரும் வருகிறார்கள், கேக் வெட்ட எல்லோரும் வருகிறார்கள். ஏற்கனவே இருந்தவர்களும் வருகிறார்கள். ஏன் மோடியே வருகிறார், பாதிரியார்களை கட்டி தழுவிக் கொள்கிறார். இப்போது புதிதாக களத்திற்கு வந்திருப்பவர்கள் கூட கேக் வெட்ட வருகிறார்கள், கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். அதை எதிர்த்து ஒரு குரல் இல்லை, ஒரு கண்டன அறிக்கை இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்தையே நடத்துகிறோம். இதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. யார் வந்தாலும் விடுதலை சிறுத்தைகளின் இருப்பை அசைக்க முடியாது என்று தலைவர் சொல்லுகிறார்கள் அல்லவா? விடுதலை சிறுத்தைகளின் தேவையை யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாது என்று தலைவர் சொல்லுவார் அல்லவா? காலம் இன்றைக்கு நிரூபித்து விட்டது. கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை கண்டிப்பதற்கும் விடுதலை சிறுத்தைகள் தான் வருகிறோம். நாமும் கேட்க வெட்டினோம். நான்லாம் பாட்டே பாடினேன், இணையத்தில் பெரிய ட்ரெண்ட் ஆச்சு.
பாட்டு பாடுவது, கேக்கு வெட்டுவது என்பது பண்பாட்டு தளத்தில் அவர்களோடு நாம் நிற்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு உணர்வின் வெளிப்பாடு. ஆனால் அதுவல்ல முக்கியம், இதுதான் முக்கியம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அமைத்திருக்கிற களம் தான் முக்கியமான களம். பாதிக்கப்படுகிற மக்களின் பக்கம் நின்று பேசுவது, அதற்குத்தான் ஆள் வேணும், அதற்குத்தான் போராடுறதுக்கு ஆள் வேணும், அந்த மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்கு ஆள் வேணும். அப்படித்தான் நான் சொல்லுகிறேன். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவரின் கரத்தை ஒரு சிறுபான்மை சமூகத்தில் இருந்து வந்து எந்த நம்பிக்கையில் கரம் பற்றினோமோ அந்த நம்பிக்கையில் இன்றைக்கு உறுதியோடு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் தலைவர். எங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் புறந்தள்ளப்பட்டு கிடக்கிற சிறுபான்மை மக்கள், அவருடைய வாழ்வுரிமை, வழிபாட்டு உரிமை அனைத்தும் கேள்விக்குறியாக்கப்படுகிற காலத்தில் உங்களோடு நான் இருப்பேன். நீங்கள் வேறு, நான் வேறல்ல, நாம் எல்லோரும் ஒன்றுதான் என்கிற உணர்வை ஊட்டி இன்றைக்கு இவ்வளவு பெரிய பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். 2025 ஆண்டினுடைய நிறைவு போராட்டம், விடுதலை சிறுத்தைகள் நடத்திய போராட்டம் எது? திருப்பரங்குன்றத்தில் தலைவர் நடத்திய மாபெரும் மக்கள் திரள் போராட்டம். அது யாருடைய உரிமையை பாதுகாக்க? அது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களினுடைய உரிமையை பாதுகாக்க, சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்க. இது இன்றைக்கு 2026 ஆண்டுடைய முதல் போராட்டம். யாருடைய உரிமையை பாதுகாக்க? அப்படின்னா இந்து மக்களின் உரிமையை பாதுகாப்பது விடுதலை சிறுத்தைகளின் அஜெண்டால கிடையாதா? இந்து மக்களின் உரிமையும் விடுதலை சிறுத்தைகள் தான் போராடி காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். பிஜேபி வரமாட்டான். தலைவர் திருப்பரங்குன்றத்தில் கேட்டார் பாருங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய இடஒதுக்கீட்டுக்காக பிஜேபி வருவானா? பட்டியலின மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக பிஜேபி வருவானா? மேல் பாதியில் கோயிலில் பட்டியலின மக்களை நுழைவதை தடுப்பதற்கு பாமகவினர் முண்டியடித்துக் கொண்டு நின்ற போது அவர்களோடு கரம் கோர்த்து நின்ற கட்சி பாஜக. அங்க பாஜக யாரோட சேர்ந்து பாருங்க, நம்மோட வரல, ஒடுக்கப்பட்ட மக்களோடு வரல, விளிம்பு நிலை மக்களோடு வரல, இந்து மக்களோடு வரல. இந்து மக்களின் உரிமைக்காகவும் போராடுகிற, எல்லா மக்களின் உரிமைக்காகவும் போராடுகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்பதை அன்றாடம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். யார் பாதிக்கப்பட்டாலும் களத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு இந்த களத்தை வேறு மாதிரி மாற்றுவதற்கு துடிக்கிறார்கள், மிக மோசமாக கொண்டு செல்லுகிறார்கள். தலைவர் அதனால் தான் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் தேர்தலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் போராட்டத்தில் இருக்கிறோம். எல்லாரும் தேர்தல் வேலைக்கு போயிட்டாங்க. இங்கே எல்லாருமே தேர்தலில் நின்று வென்றவர்களும் சரி, தேர்தலில் நிற்க விரும்புகிறவர்களும் சரி, எல்லோரும் எங்கே நிற்கிறோம்? களத்தில் நிற்கிறோம். யாருக்காக நிற்கிறோம்? பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறோம். என்றைக்கும் நிற்போம், என்றைக்கும் நிற்போம். அதுதான் விடுதலை சிறுத்தைகள். அந்த நம்பிக்கை ஊட்டுவதுதான் விடுதலை சிறுத்தைகள். பாதிக்கப்பட்டவன் தனியாக போராட வேண்டிய நிலை வந்தால் அதை விட கொடுமை இருக்க முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்காக அவர்கள் மட்டுமே பேச வேண்டிய நிலைதான் உலகத்திலே மிக மோசமான துயரமான நிலை. அப்படி ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது என்பதனால் தான் தலைவர் யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட தரப்பில் நின்று அந்த குரலை வெகு மக்களின் குரலாக மாற்றுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்காகவும் நாம் நிற்கிறோம். ஒன்றிய அரசு நாடு முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை ஊக்கப்படுத்துகிறது. எப்படி ஊக்கப்படுத்துகிறது? அப்படி வன்முறையில் ஈடுபடுகிறவர்களை கட்சியில் அழைத்து பெரிய பதவிகளை கொடுத்து ஊக்கப்படுத்துகிறது. ஒடிசாவில் பாதிரியாரை உயிரோடு கொளுத்தியவரை பிஜேபி பதவி கொடுத்து அழகு பார்க்கிறது. அதுபோல இந்த பசு குண்டர்கள் அவர்களை மாலை போட்டு வரவேற்கிறது. சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகளை நாடு முழுவதும் நிகழ்த்தக்கூடிய ஒவ்வொருவரையும் பிஜேபி அங்கீகரிக்கிறது. அங்கீகரித்து அவர்களுக்கு ஆட்சியிலும் பொறுப்பு கொடுக்கிறது, கட்சியிலும் பொறுப்பு கொடுக்கிறது, ஊக்கப்படுத்துகிறது. அவர்கள் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் கிடையாது. சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதலில் யாராவது 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார்களா? இன்றைக்கு உமர் காலித் சிஐஏ எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக சிறையில் இருக்கிறார், விசாரணை கைதியாக இருக்கிறார், 5 ஆண்டுகள் கடந்திருக்கிறார். ஜாமீன் கொடுக்க உச்சநீதிமன்றம் மறுக்கிறது. பிணை என்பது ஒரு அடிப்படை உரிமை. அந்த பிணை கூட இல்லாமல் 5 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் சொல்லுது உச்சநீதிமன்றம். அப்படி அவர் எந்த தாக்குதலிலும் ஈடுபடவில்லை, வன்முறையை அவர் நிகழ்த்தவில்லை, ஆனால் அவர் சிறையில் இருக்கிறார். ஆனால் வன்முறையை நிகழ்த்தியவர்கள், தாக்குதலை நிகழ்த்தியவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் வீடு வீடா போய் கத்திய விநியோகம் பண்றாங்க, வீச்சரிவாள விநியோகம் பண்றாங்க, கொடுமையான ஆயுதங்களை கொடுக்கிறாங்க. சிறுபான்மை மக்களை
கொல்ல வேண்டும் என்பதற்காக வெளிப்படையாக சங் பரிவார் அமைப்புகள் ஆயுதங்களை வீடு வீடாக விநியோகித்து செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை? யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? வன்முறையில் ஈடுபட்ட யாராவது சிறையில் இருக்கிறார்களா? இப்படிப்பட்ட நிலையை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்ற வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இருக்கிறோம். நாம் வலிமை பெற வேண்டும். நாம் வலிமை பெறதான் பாசிசம் வீழும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களின் பக்கம், சிறுபான்மை மக்களின் பக்கம் தொடர்ந்து நிற்கிற விடுதலை சிறுத்தைகள் எந்நாளும் நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.